வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வணக்கம். தமிழகத்தில் திமுகவினர் செய்த ஒரு கேவலமான ஒரு செயலை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவினர் ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுவதுமே கள்ள ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போகிறோம் நண்பர்களே. உண்மையில திமுக கள்ள ஓட்டை போட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் 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 அப்சல்யூட்லி 100% பாத்தீங்கன்னா திமுக கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியான ஒரு சூழ்நிலையில வெளியே வர ஒரு புறம் பாத்தீங்கன்னா மண்டை காயிற அளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓட்டு பதிவும் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் சரி, ஒருவரையுமே பாத்தீங்கன்னா வெளியே இருந்து அழைத்து வந்து, ஓகேங்களா, மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அழைத்து பாத்தீங்கன்னா ஓட்ட திருட்டுத்தனமாக பதிவு செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் குற்றச்சாட்டுக்கள் பாத்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமா 100% பாத்தீங்கன்னா திமுக ஒரு தோல்வியை தழுவுகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்லாம் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கட்டுமே, பார்க்கத்தானே போகிறோம். திமுகவினர் ஒருவரும் செய்ய போகின்ற விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது அப்படின்றத குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே நோட்டட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இந்த பூத்துல ஆளே இல்லை, இந்த பூத்துல இவ்வளவு ஓட்டுக்கள் பதிவாகல, ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்க முடியாது. நம்மளால பார்க்க மக்கள் என்னவோ ஆர்வமாக தான் ஓட்டு போட்டாங்க, ஆனால் திமுக ராஜதந்திரங்களை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உண்மையில யாருக்கு ஏற்ற மாதிரி முடிவுகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டினியூவா பார்க்கத்தான் போறோம். குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினருடைய அரசியல் நிலைப்பாடுகளும் தொடர்ந்து மாற்றம் அடைந்து கொண்டிருக்கு. மாற்றத்தை நோக்கிய அரசியலாக அனைத்துமே பாத்தீங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திமுகவினர் செய்யக்கூடிய சேட்டைகளுக்கும் வேலைகளுக்கும் ஒரு அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய செயலாக இது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. மறக்காம நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. ஏன்னா இது போல அடுத்தடுத்த காணொளிகள் நிறைய விதமான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. திமுகவை பற்றி சில விதமான இடங்கள்ல மறுவாக்குப்பதிவே நடக்க போகுது, ஓகேங்களா. ஸோ அதையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.